கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம சேலம் மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளராக இருந்து அவங்களுடைய ஜேர்னி பற்றியும் பெண்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக சேலத்திலேருந்து சுபா அப்படிங்கிறவங்க தான் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நேயர்களான நீங்களும் இவங்க பேசுகிறத கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்மா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். முக்கியமா அதிரை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, இயற்பெயர் அப்படின்னா பெற்றவர்கள் வைத்த பெயர் வந்து சுபசாந்தி. என்னுடைய எழுத்துத்துறைக்காக நான் வச்சுக்கிட்ட பேர் சேலம் சுபா. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக நான் இந்த எழுத்துத்துறையில பயணிச்சுட்டு இருக்கேன். இதுவரை வந்து முன்னணி இதழ்களில் பல கட்டுரைகள் மற்றும் நேர்காணல்கள் எழுதி வருகிறேன். இப்ப வந்து கல்வி ஆன்லைன் தளத்துக்காக நிறைய கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கேன்மா. ஓகே மேம். நிறைய பத்திரிகைகள்லாம் எழுதிருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷமா பத்திரிகையாளராக இருந்துட்டு இருக்கீங்க? இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 35 வருடங்கள் வச்சுக்கோங்க. என்னுடைய முதல் கவிதை வெளிவந்தது 1983. இந்த அனுபவம் பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு அனுபவமாகத்தான் இருக்கு. எழுத்து அப்படிங்கிறது எனக்கு கடவுள் கொடுத்த வரமாக நினைக்கிறேன். அந்த வரம் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும், அதாவது எனது எழுத்துக்களை படிக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மிக 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 ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்மா. இப்போ சொன்னீங்க இல்லையா, நிறைய கதை கவிதை கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இது வரைக்குமே எத்தனை கதை கவிதை கட்டுரை இது எல்லாமே எழுதியிருப்பீங்க? அதாவது எழுத்தாளர்கள் பொறுத்த வரைக்கும் சில எழுத்தாளர்கள் அதுக்குண்டான அந்த டேட்டாஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனதில் தோன்ற நிறைய விஷயங்களை எழுதி 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 அதை ஃபைல் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதழ்களுக்கு தந்திருக்கேன். ஸோ இப்போ கேட்டிங்கன்னா ஒரு நடுநிசையில கூட நாங்கள் எழுந்திரிச்சு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு எண்ணிக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட அல்லது 200க்கும் மேற்பட்ட வாழ்வியல் கட்டுரைகள் எழுதியிருக்கேன். தன்னம்பிக்கை கட்டுரைகள், அது மட்டும் இல்லாம சிறுகதைகள் ஒரு 50 சிறுகதைகள், இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டும் என்னால சொல்ல முடியுமா. கிட்டத்தட்ட 35 வருஷமா பத்திரிகையாளராக இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்க பத்திரிகைகள்ல என்ன மாதிரியான கவிதை கதை கட்டுரைகள்லாம் இருக்கும்? அதாவது 35 வருடம் அப்படிங்கிறத விட எழுத்தாளர் அப்படிங்கிறத விட நான் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் பெருமைப்படுறேன். இனிமே என்ன எழுத்துங்கிறது பத்திரிகையாளர் அப்படிங்கிறதையும் அந்த எழுத்தாளர் அடங்கி விடுறாங்க இல்லையா? என்னுடைய கட்டுரைகள் மற்றும் கதைகள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான முன்னுரிமையை அதிகம் தர. ஏன்னா நானும் ஒரு சாதாரண இல்லத்தரசி அப்படிங்கிறப்ப அந்த ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன மனநிலையில இருப்பாங்களோ அதை பத்தி நிறைய விஷயங்கள் என்னுடைய கட்டுரையிலும் வரும். முக்கியமா வந்து மோட்டிவேட், அதாவது தன்னம்பிக்கை குறித்த கட்டுரைகள் தான் நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். ஓகே மேம். ஒரு பத்திரிகையாளராக இருந்து தன்னம்பிக்கை சார்ந்து நிறைய எழுதிருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி எழுத்து மேலே இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? அதாவது எங்க காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த இணையதள வசதிகள் நிச்சயமா 1% கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய 13 வயதுலதான் வந்து, அதாவது டீனேஜ்ல தான் டிவிங்கிற ஒரு பொருளே வந்து ஊருக்குள்ள வந்தது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பத்திரிகைகள் வாங்குவாங்க. எங்களுடைய பொழுதுபோக்கே புத்தகங்கள் வாசிக்கிறது மட்டும்தான். படிப்பு பிளஸ் புத்தகங்கள் வாசிப்பது மட்டும்தான் எங்களுடைய அன்றாட பொழுதுபோக்கா இருந்தது. அதாவது கல்கண்டு, ஓம் சக்தி, கலைமகள், இன்னும் குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, இப்படி நிறைய நிறைய பத்திரிகைகள், அம்புலி மாமா, இந்த மாதிரி ரத்னபாலா, அம்புலி மாமா, அந்த மாதிரி சிறுவர் பத்திரிகைகள், இந்த பத்திரிகைகள் தான், இந்த இதழ்கள் தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு எழுத்து ஆர்வத்தை வளர்ச்சின்னு சொல்லலாமா.
சூப்பர் மேம். ஒரு பொழுதுபோக்கா தொடங்கி இன்னைக்கு இவ்வளவு பெரிய எழுத்தாளரா கிட்டத்தட்ட 35 வருடங்களா பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எழுதக்கூடிய அந்த கவிதை, கதையில மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு பெறக்கூடியது அப்படின்னா எதை சொல்வீங்க? இல்ல, மக்கள் கிட்ட அதிக வரவேற்புங்கிறத விட எல்லாருக்குமே வந்து ரசனைகள் அப்படிங்கிறது வேறுபட்டு தான் இருக்கும். நாம ஒரு கருத்துல ஒரு கட்டுரை எழுதினோம்னா அதை வாசிக்கிறவங்களுக்கு அந்த கட்டுரை பிடிச்சிருந்தால் மட்டும்தான், அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே அது வந்து வெற்றிகரமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு எழுத்தை எழுதுறது தான் வந்து எழுத்தாளருடைய வெற்றியே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா என்னுடைய வாழ்வியல் கட்டுரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பிரபல நாளிதழ்ல வெளிவந்ததுமா. வாரம் தோறும் ஒரு தலைப்பு வைத்து வாழ்வியல் கட்டுரைகள், அதாவது அனுபவ கட்டுரைகள், அதுல தன்னம்பிக்கை குறித்து. ஸோ அந்த கட்டுரைகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருந்தது. அந்த பத்திரிகை அலுவலகத்துல என்னை கூப்பிட்டு நிறைய பாராட்டினாங்க. ஜஸ்ட் ஒரு 2 வாரம் 3 வாரம் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தொடர்ந்து 2 வருடங்கள் வந்து ஞாயிறு தோறும் அந்த இடத்தை எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து என்ன வந்து வெளியில தெரிய வைக்கிறது, என்னுடைய எழுத்து ஆற்றலையும் என்னுடைய எண்ணங்களையும் மற்றவருக்கு தெரிய வைக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய பங்கா இருந்தது. நீங்க நீங்க கேட்டதுக்கு ஒரு பதில் என்னன்னா, அந்த தன்னம்பிக்கை கட்டுரைகள், அதுதான். அது அனுபவத்தில் உணர்ந்த எழுத்துக்கள், அதுதான்மா நிறைய எனக்கு வரவேற்பு கிடைச்சது. ஒரு பத்திரிகையாளரா மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு மோட்டிவேட் பர்சனாவும் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ எழுத்தறிவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எழுத்தறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமான ஒண்ணா இருக்கு? அதாவது எங்க காலத்துல படிப்பு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய எட்டாத ஏணியாதான் இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லா வசதிகளும் இருக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. இது படிப்பு, அதாவது எழுத்து மற்றும் படிப்பு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல் அவசியம் நம்முடைய தாய்மொழியில 100% அதாவது பிழை இல்லாமல் எழுத தெரிய வேண்டும், பேச தெரிய வேண்டும். இதுதான் முதல் கருத்து. என்னுடைய இந்த மொழி குறித்தான கருத்துல இதுதான் என்னுடைய முதல் கருத்தா இருக்கணும். அடுத்தது, நீங்க வெளியில போகணும். ஒரு இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. பணி நிமித்தம் நம்ம பல நாடுகள் சுற்ற வேண்டியதா இருக்கிறது இல்லையா? ஸோ அந்தந்த நாட்டுக்குரிய மொழிகளையும் வேறுபாடு இல்லாமல் கற்றுக்கொள்ளணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதுதான் வந்து குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மேம். சூப்பர் மேம். இப்போ நீங்க வந்து ஒரு சிறந்த பத்திரிகையாளரா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் பத்திரிகையாளரா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்? ஆனா நான் சொன்ன மாதிரி தான்மா. அதாவது முதல்ல எழுத்து நடை, அதாவது எழுத்துல பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு திறமை, மொழி அறிவு. அதாவது ஒரு கட்டுரைய நாம மற்றவர்கள் மனம் புண்படாதபடி எப்படி எழுத வேண்டும், அதே சமயம் அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும். அதாவது ஒரு கட்டுரை படிக்க துவங்கும் முன் இருக்கும் அதே ஆர்வம் படித்த முடித்த பின் இன்னும் அதிகமாகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கட்டுரையில ஏதோ ஒண்ணு இருக்கு, இத வந்து நம்ம திரும்ப அவங்க இதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரதுலதான் வந்து கட்டுரையாளரின் வெற்றியே இருக்கு. ஒரு கட்டுரையாளரோ பத்திரிகையாளரோ எழுத்தாளரோ அவர்களுக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள், தகுதிகளா நான் பாக்குறது வந்து விடாமுயற்சி, தேடல், ஆர்வம், ஒரு விஷயத்தை பற்றிய அயராத தேடல். அது மட்டுமின்றி மற்றவர்களுடைய எழுத்துக்களை வாசிக்கும் அந்த பழக்கம். ஏன்னா வாசிக்க 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 தான் நம்முடைய எழுத்தும் வந்து பண்படுங்கிறது என்னுடைய நோக்கமா. வாசிக்க வாசிக்க தான் எழுத்து பழகும் அப்படிங்கிற ஒரு உண்மையான தகவலை இந்த தருணத்தில் ஷேர் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் கனெக்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ மீடியால எல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது எப்படி இருக்கு? இல்ல, இது எல்லா துறைகளிலுமே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கறத பத்தி தான் பேசணும். ஏன்னா மீடியா மட்டும் கிடையாது. ஒரு பெண் இப்ப வந்து எல்லா தளங்களிலும் எல்லா துறைகளிலும் இயங்கக்கூடியவளாக வெற்றி பெற்ற பெண்மணியாக தான் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? நீங்க மீடியால இருந்தாலும் சரி அல்லது வேறு துறைகளில் இருந்தாலும் சரி, பணியாற்றி கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் பெண் என்றால் நீங்கள் பெண் தான் இல்லையா? சோ அப்ப பாதுகாப்பு என்பது மீடியாவில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு அவசியமாகப்படுகிறது. என்னை பொறுத்தவரை ஒரு பெண் நேர்மையாக கண்ணியத்துடன் நடத்தையிலும் செயலிலும் வார்த்தைகளிலும் இருந்தால் அவள் பாதுகாப்பு உறுதியாக்கப்படுகிறது என்றுதான் நான் சொல்வேன்.
இதுதாம்மா, வேற ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. ஓகே மேம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர் கதை, கவிதை எல்லாம் எழுதிருவாங்க. ஆனா, அந்த புக்க வந்து எப்படி பப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறப்போ ஒரு தடுமாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்படும். ஸோ அந்த புக்க எப்படி பப்ளிஷ் பண்றது மேம்? இது வந்து இது ஒரு அருமையான கொஸ்டின். ஏன்னா நானே வந்து இதுவரைக்கும் என்னுடைய எழுத்துக்களை நூல்களாக வெளியிட்டது என்னுடைய நூல் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்றுதான் வந்து நான் வெளியிட்டிருக்கேன். இதுவரை எல்லாருமே வந்து எழுத்துத்துறையில பாத்தீங்கன்னா எழுதுற திறமைசாலிகள் அதிகம் இருப்பாங்க. ஆனா நூல்களாக வெளியிடுபவர்கள் பாத்தீங்கன்னா மிக குறைவானவர்களே இருப்பாங்க. இதுல நானும் அதுல ஒருத்தின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய எழுதியிருக்கேனே தவிர நூல்களாக இன்னும் வெளியிடவே இல்லை. ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பு மட்டும்தான் வெளியிட்டிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் அப்ப வந்து இந்த மாதிரி இணையதள வசதிகள் கிடையாது. எழுதுபவர்கள் மிக குறைவு. அது மட்டுமின்றி பிரிண்டா வரணும், நூல்களாக வரணும் என்றால் ஒண்ணு அவங்க ரொம்ப பிரபலமாக இருக்கணும். அதுக்கான தொகை ஒதுக்கணும். கண்டிப்பா வந்து பப்ளிஷர்ஸ்க்கும் சரி, அவங்க நூலை வெளியிடுறவங்க, நூல் எழுத்தாளரும் சரி, அதுக்கான தொகை வந்து கண்டிப்பா வந்து கையில வச்சிருக்கணும். இது ஒரு காரணம். இப்ப வந்து அந்த தடைகள் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து தாராளமா வந்து யார் வேணாலும் வந்து தன்னுடைய எழுத்துக்களை நூல்களாக வெளியிடணும். வசதி வந்து இந்த இணையதளங்கள்ல இருக்குமா. பத்திரிகையாளர்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான தகவலை ஷேர் பண்ணீங்க. இப்போ இந்த பத்திரிகையாளர் துறை மட்டும் இல்லாம வேற துறைகள்லையுமே நீங்க பயணிச்சிட்டு இருக்கீங்களா? பங்கு அப்படிங்கிறத விட வேறு துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க என்னுடைய சொந்த ஊர் சேலம் இல்லையா, அங்க வந்து சில லோக்கல் சேனல்கள்ல வந்து மார்க்கெட்டிங் பிரிவுல வந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு துறைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மார்க்கெட்டிங்ல பெண்கள் வர்றது அப்படிங்கிறது மிக சிலரா தான் இருப்பாங்க. அதுல வந்து நான் ஒருத்தியா இருந்திருக்கேன். அதுவும் சேனல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்ப வந்து அது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா நான் வந்து சேலம்ஸ் பாக் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல என்னுடைய ஒரு நிறுவனம் கீழே வந்து நான் சில நாடகங்களை வந்து நான் ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய வெற்றி ஆச்சு அப்ப சேலத்துல. ஸோ அது வந்து எனக்கான ஒரு மைல் கல்லா தான் பாக்குறேன். அதுல வந்து அனுபவங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த இரண்டும் எழுத்துக்கு அப்பாற்பட்டதுதான். அதனால மீடியால நானும் வந்து சில செயல்களை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அவ்வளவுதான். ஒரு போல்டான பெண்ணா இருந்து உங்களுடைய இந்த பத்திரிகையாளர் ஜேர்னி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நீங்க பெண்ணா இருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சந்திச்ச சவால்களை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஒரு பெண்ணா அப்படிங்கிறத விட ஒரு பெண்ணுக்கு ஆணை விட அதிக சவால்கள் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படி. இப்ப எங்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வெளியே வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாவே பல தடைகள், பல சவால்கள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி வெளியே வர்றது அப்படிங்கிறது பெரிய ஒரு பகீரத பிரயத்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு பெரிய தடைக்கற்களை எல்லாம் தாண்டி தான் நாங்க வெளியில வந்தோம். இன்னும் சொல்ல போனா எங்களுடைய அதீத விடாமுயற்சி, உழைப்பு, முக்கியமா உழைப்பு. ஏன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல இருந்துட்டு இந்த மாதிரி வெளியில வந்து பத்திரிகையில இருக்கேன் அப்படி பத்திரிகையாளரா நாம இயங்குகிறோம் அப்படின்னாவே ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த எழுத்தின் மகிமை தெரியாது இல்லையா. நான் சொல்றது வந்து ஒரு 20-25 வருடங்களுக்கு முன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்ப வந்து எல்லாரையும் வீட்டுல இருக்க எல்லாரையும் திருப்தி செய்த வாட்டிதான் நாம வெளியில வர வேண்டியதா இருக்கு. ஒரு பெண் பாதுகாப்புடன் வெளியே வர்றது அப்படிங்கிறது இந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலத்திலும், அந்த காலம் இந்த காலம் எந்த காலத்திலுமே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது எங்கள் காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. ஸோ அந்த பாதுகாப்புடன் நாங்கள் இரவுகளில் வீடு திரும்புவது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்ததுமா. இதையெல்லாம் வந்து மீறிதான் நாங்க வந்து பத்திரிகையாளரா இயங்கிட்டு இருக்கோம். என்னதான் ஒரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேம். அதாவது நாம ஒரு கட்டுரை எழுதிட்டு நம்ம மறந்து போயிருப்போம். ஆனா அதுக்கான அங்கீகாரமா யாரோ ஒரு சிலர் வந்து அதனால சில உதவிகள் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சேவை, அதாவது ஒரு பெண்ணுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த பெண்ணுக்கு என்னுடைய எழுத்தை பார்த்துட்டு சென்னையில இருந்து ஒரு பெரியவர் ஒரு சிறிய தொகை ஒண்ணு அனுப்புறாரு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். அந்த பெண் இதுவரைக்கும் என்னை ஒரு நன்றி உள்ளவராக பார்க்கிறார். ஏனெனில் அந்த பெண் பணியாற்றி கொண்டிருக்கும் துறை
ஒரு மின்மயான, அதாவது மயானத்தில் வேலை பார்க்கிறார். அவருக்கு இன்று பெருமளவில் புகழும் அதாவது செல்வாக்கும் இருக்கு. செல்வாக்குன்னு சொல்றதை விட புகழ் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு துவக்க புள்ளியாக நாம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சூப்பர் மேம். உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? பொதுவாகவே எல்லாருக்குமே இயங்கிட்டு இருக்க அனைவருக்குமே அடுத்தது என்ன அப்படின்னு தேடுறதுலதான் நம்முடைய உயிர்ப்பே இருக்கு இல்லையா? முடங்கி போய் விடாது. அதாவது முடங்கி மட்டும் போகக்கூடாது. தேங்கி நிற்க, அதாவது குட்டையாக இல்லாமல் சீறி பாயும் ஆறு போல இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்போட இருக்கும். அதனால நம்முடைய ஆயுளும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் தேடல்கள் இருந்தால்தான். ஸோ அதை இப்ப நான் இந்த எழுத்துத்துறையில மிக மிக சொற்பமான இடத்தையே நான் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு என்பார்கள், ஆனால் நம்மை விட வெற்றியாளர்களை ஒப்பிட்டு பார்ப்பதில் தவறே கிடையாது. அப்படி பார்க்கிற போது நான் இன்னும் நிறைய திட்டங்கள், நிறைய எழுத்துக்கள் எழுதணுங்கிறது என்னுடைய ஆசை. முக்கியமா நான் எல்லா தளங்களையும் இன்னும் நாவல் அப்படிங்கிறது நான் இன்னும் எழுதினதே கிடையாது. ஸோ அந்த நாவலை ஒரு தடையாவது எழுதி என்னுடைய பெயர் கடைகளில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசைமா. உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்சஸ் ஆகுறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். அடுத்ததா இந்த கால தலைமுறையினருக்கு ஒரு ரைட்டரா இருந்து எழுத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நீங்க நடுவுல ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு கேட்கணுமா? ஏன்னா இதுக்கான பதிலும் அதுவாகத்தான் இருக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா இன்றைய தலைமுறையினருக்கு என்னுடைய இந்த பதில் மூலம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் படித்தது 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் மட்டும்தான். ஸோ இந்த தமிழ் மீடியத்துல 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நான் நான் செஞ்சுட்டு இத்தனை ஒரு தகுதிகளை வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற குழந்தைகள் இன்னும் எவ்வளோ வசதிகளோட இருக்காங்க இல்லையா? அவங்க ஏன் ஒரு வெற்றியாளரா மிளிரக்கூடாது? ஸோ இதுதான் என்னுடைய இந்த கேள்விக்கு இந்த பதில் இதுதான். அதாவது இளைய தலைமுறையினருக்கான ஒரு பதில் என்னன்னா, கல்வி மட்டுமே வாழ்க்கை ஆகாது, ஆனால் கல்வியும் அவசியம் தேவை. அதை விட உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள், அதை பயிற்சி ஆக்குங்கள், அதை பயிற்சியாக்கு வெற்றி பெறுங்கள். இதுதாம்மா என்னுடைய ஒரு ஆலோசனை. இந்த கால ஜெனரேஷன்ல வாழக்கூடியவங்களுக்கு கல்விங்கிறது அவசியமான ஒண்ணு அப்படிங்கிற ஒரு சூப்பரான தகவலை இந்த தருணத்துல ஷேர் பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் நீங்க பத்திரிகையாளரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? திரும்பவும் பெண் பெண் பெண். அப்ப அந்த பெண் அப்படிங்கறத உடைச்சி வெளியில வர்றதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணுங்கிறது என்னுடைய இது. ஏன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பாங்க. அவங்களோட திறமைகள்லாம் வெளியே தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட பெண்கள் தயவு செய்து வெளியில வாங்க. ஏன்னா உங்களுக்கான பொருளாதாரம் உங்கள் கைகளில் இருந்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் விதிக்கப்படுவீர்கள். இதுதான் இன்றைய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைமா. ஒரு சிறந்த பத்திரிகையாளரா இருந்து இது வரைக்குமே நிறைய பயனுள்ள தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? எனக்கு இந்த வாய்ப்பை, அதாவது எனக்கு எண்ணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை அளித்த அதிரை எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அதிரை எஃப்எம் நேயர்கள், இதில் என்னுடைய இந்த நேர்காணலில் ஏதேனும் நல்லது இருந்தால் பாராட்டுகள் அல்லது விமர்சனம் செய்யுங்கள் தயவு செய்து. ஏனால் ஒரு விஷயத்துக்கு பாராட்டுதலும் வேண்டும், விமர்சனங்களும் வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கான வழி. தயவு செய்து கேளுங்கள், கேட்டு கருத்தை சொல்லுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய
மனமார்ந்த நன்றிகள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்து எழுத்தை பற்றியும் பெண்களுடைய வளர்ச்சியை பற்றியும் அதே டைமில் இவங்களுடைய ஜேர்னியை பற்றியும் ஷேர் பண்ண சேலம் சுபா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.